என் மண்ணில் தோன்றிய தமிழரசனை தீவிரவாதி ஆக்கினார்கள். உலக பூமி பந்தில் வாழ்கின்ற 160 நாடுகளுக்கு மேல் வாடுகின்ற என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளின் ஒற்றை முகவரி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான மாபெரும் தலைவனை விடுதலை புலிகள் பயங்கரவாதி என்றார்கள். நான் கேட்கிறேன், எதுடா பயங்கரவாதம்? ஈழத்தில் சொந்த நிலத்தில் சுதந்திரமாக எமது மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எங்கள் தாய் முன் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்ட போது, தந்தையின் முன் பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டதோ, கணவன் முன் மனைவி கற்பழிக்கப்பட்ட போது ஒரு 10-12 வயது பாலகனாக இருந்து வீதிக்கு வந்து தன்னோடு ஒத்த கருத்துள்ள இளைஞர்களை அணிதிரட்டி தன் வீட்டில் இருந்த மாடுகளையும் தன் தங்கை உறவுகளின் மோதிரத்தையும் அடகு வைத்து விற்று ஆயுத புரட்சிக்கு வித்திட்ட மகத்தான தலைவன் வாழ்ந்த வரலாற்றை புரிந்து கொண்டு பேசுங்கள் பரதேசிகளே. யாருடா தீவிரவாதி? யாருடா பயங்கரவாதி? என் மண்ணில் நடந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டூழியங்களை, எங்கள் காணிகள் பறிக்கப்பட்டன, எங்க வீடுகள் இடிக்கப்பட்டன, எங்களுக்கான கல்வி தரப்படுத்தல் என்கிற முறையிலே பறிக்கப்பட்டன, எங்களுக்கான சம வாய்ப்பு உரிமை மறிக்கப்பட்டது, இலங்கை தீவில் வாழ்கின்ற சிங்கள மக்களுக்கு நிகரான குடியுரிமை எமக்கு மறுக்கப்பட்டது, என் தாய்மொழி சிங்கள எழுத்துக்களால் அழிக்கப்பட்டது, என் தாயின் கற்பிலே இருந்த கருவை சிங்கள காடையர்கள் துப்பாக்கியில் இருந்த அந்த ஆயுதம் என்று சொல்லக்கூடிய துப்பாக்கியில் இருந்த கத்தியை கொண்டு அந்த 10 மாத கற்பிணியை கிழித்து ஷூஷா கால்களால் மிதித்தான். அந்த சிசுவை எடுத்து கொதிக்கின்ற தாரிலே அமுக்கி கொன்றான். என் பெண்களின் மார்பை பிளந்து அறுத்து கம்பிகளிலே கோர்த்து தமிழன் மார்புகரி விற்கப்படும் என்று எழுதினான். இதை அங்கு சோற்றில் அடித்த பின்னங்களாக இருந்த அரசியல் கட்சிகள், அமைப்புகள் கேட்க தவறிய போது ஒரு வராது போன்று மாமணியாக அந்த மண்ணில் தோன்றிய என் மகத்தான தலைவன் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். கோவில்களிலே வழிபாட்டு உரிமை இல்லை, பள்ளிக்கூடங்களிலே சமமான கல்வி உரிமை இல்லை, சிங்கள அரசுகளிலே வேலைவாய்ப்பு உரிமை இல்லை, நீதிமன்றங்களிலே நீதி அரசராக பணி இல்லை, இலங்கை தீவின் நாடாளுமன்ற தலைவனாக வர முடியாது, அந்த நாட்டின் பிரதம அமைச்சராக வர முடியாது என்று இருந்த அரசியல் சூழலை மாற்றுவதற்காக அரசியல் புரட்சியை உருவாக்கிய தந்தை செல்வாவின் ஜனநாயக போராட்டம் வீழ்த்தப்பட்டது. அதிலிருந்து படிப்பினை பாடம் கற்றுக்கொண்ட மகத்தான தலைவன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவன் அந்த மக்களுக்கான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தான். அந்த விடுதலை போராட்டம் இந்திய அரசால் பயங்கரவாதம் என்றது. உலக நாடுகள் துணை கொண்டு பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் ஆட்லர் பீரங்கிகளையும் கொண்டு எம் இனத்தை கொத்து கொத்தாக கொன்று அழித்தார்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு. இதற்காக அங்கு போர் தொடங்கியது. நம்ம ஊர்ல கூட 4 பேர் பேசுறாங்க, ஆமா இலங்கையில பிழைக்க போனவன் போய் நாடு கேட்டா அவன் சும்மா விடுவானான்னு. இலங்கையில பிழைக்க போகலங்க. இந்திய நிலப்பரப்புக்குள் தமிழகம் இருந்தது, 12 நாடாக தமிழ்நாடு இருந்தது. அப்படி கடல்கோளால் உள்வாங்கப்பட்ட பிரிக்கப்பட்ட ஒரு பகுதிதான் இலங்கை தீவு என்கிற ஒரு நாடு. அந்த நாட்டின் பூர்வீகுடி மக்கள், மண்ணின் மைந்தர்கள் தமிழ்நாட்டோடு, தமிழ்நாட்டு அரசோடு, தமிழ்நாட்டு அரசர்களோடு ஆட்சி பரிவான முறையில் இருந்த ஒரு தீவுதான் இலங்கை தீவு. அந்த தொப்புள் கொடி உறவுகளை சிங்கள பௌத்த பேரினவாத அரசு 2ஆம் தர குடிமக்களாக்கி அடிமையாக்கி சுதந்திரமா கேட்கிறாய், தனிநாடா கேட்கிறாய் என்று அவர்களை கொத்து கொத்தாக கொலை செய்தான். கொத்து கொத்தாக பெண்களை கற்பழித்தான். அந்த கற்பழிப்பில் இருந்தும் கொலைகளில் இருந்தும் அந்த தமிழ் சமூகத்தை காப்பதற்கு வந்த மகத்தான தலைவன் தான் பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவன் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும்.